கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? தற்போதைய கள நிலவரங்களை விவரிங்க. கண்டிப்பாக இந்த விபத்து நடந்திருப்பது கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் பெங்களூரு மங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எச்சனஹள்ளி என்ற கிராமத்திற்கு அருகேதான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு காரில் 6 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த 6 பேரும் பெங்களூரை அடுத்துள்ள சிக்கபல்லாபுரா மாவட்டத்தில் காரஹள்ளி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். மங்களூருவில் ஒரு உறவினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக குடும்பத்துடன் சென்றிருக்கிறார்கள். காரை ராகேஷ் என்பவர் ஓட்டியிருக்கிறார். இது வாடகை வாகனம் என்பது குறிப்பிடத்தக்கது. காரில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கண்டெய்னர் லாரியில் மோதி இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. தூக்க கலக்கத்தில் கார் டிரைவரின் மீதுதான் தவறு இருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் இது தொடர்பாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரமானது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் அனைவரும் காரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நாராயணப்பா, சுனந்தா, ரவிக்குமார், நேத்ரா என தெரிய வந்திருக்கிறது. இந்த ரவிக்குமார் நேத்ராவின் மகன்தான் சேத்தன், அந்த சிறுவன் என்றும் தெரிய வந்திருக்கிறது. காரை ராகேஷ் ஓட்டியிருக்கார். இவர் அந்தரஹள்ளி, ஒசக்கோட்டை தாலுகாவின் அந்தரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த உறவினரை பார்க்க சென்ற போதுதான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மாவட்ட எஸ்பியும் களத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.